டிஎன்பிஎஸ்சியில் 2024 கேட்ட கொஷின் தான் பார்க்குறோம். ஸோ அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ 16,000 அப்படிங்கிற அசல் இருக்குது. அதில் 2 வருடங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 40ங்கிறாங்க. வட்டி வீதம் கேட்குறாங்க. இப்போ வட்டி வீதம் கேட்குறாங்க. ஸோ நம்ம கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்க்கான ஃபார்முலா வந்து D = PR² / 100². ஓகேவா? நமக்கு அசல் தான் பி வந்து பார்த்தோன்னா 16,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியாது, R² வச்சுக்கிட்டோம். /100 × 100. ஓகேவா? ஸோ இது வந்து டி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, வித்தியாசம் 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை 4 வாய்ப்பாடு அடிச்சுன்னா நன்னாங்கு 16, இது 0. அதே மாதிரி பார்த்தோன்னா E2 4, I2 10 அடிக்கலாம். O2 2, I2 10. ஸோ இது ரெண்டுத்தையும் அந்த பக்கம் வந்துடுமா, டிவைடடில் இருக்க இந்த பக்கம் வந்துடுமா. ஸோ 25 = R². ஸோ R² எனக்கு 25ன்னு கிடைச்சிச்சு. இதுலேருந்து நாம் ஆர் என்னது, 5 25. ஸோ அப்போ வந்து 5% அப்படிங்கிறது தான் 6. ஓகேவா? தேங்க்யூ.